Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சாஃப்ட்டான வெனிலா கப்கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்ட்ல நான் சில விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க சீக்கிரமா இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சு எடுத்துறலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். அது 125 ml கப்ல 1/2 கப் எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஈக்குவலா மிக்ஸ் ஆனாதான் கேக் ஈக்குவலா பொங்கி வரும். இப்போ நமக்கு கேக்குக்கு தேவையான வெட் இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுல்ல நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டை எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கேக் சரியா பீட் ஆகாது. அப்போ கேக்கில் கண்டிப்பாக எக்ஸ்மெல் வரும். இதில் புஷ்ஷோட வெனிலா நம்பர் 1 அப்படிங்கிற வெனிலா எசன்ஸ் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பொங்கி வரட்டும். ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆயிட்டிருக்கு. இந்த டைமில் நம்ம மைதா அளந்து எடுத்தோம்ல, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி எக்கோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா ஃபோமியாக இருக்குது. எக்கோட கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நான் ஆயில் சேர்க்க போகிறேன். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்கள் கேக் கரெக்டாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதிக நேரம் பீட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கேக் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம முட்டை இந்த அளவுக்கு நல்லா பொங்கி ஃபோமியாக வந்திருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு விஸ்கு வச்சு நான் மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கேக் ரொம்ப ஹார்டாயிரும். முட்டை நல்லா பொங்கி வந்திருக்குல்ல, அது தாழ்ந்து போயிடாத அளவுக்கு மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டாக சூடாக இருக்க பால் சேர்த்துக்கலாம். அப்படி பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பால் எதுவுமே சேர்க்கலை. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை கப் கேக் மோல்டில் ஊற்றிக்க போகிறேன். நான் இங்கே 6 கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இது எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். கீழே வச்சுருக்க அந்த பிளேட் பார்த்திங்கன்னா 1.5 kg கேக்கோட
டின் வச்சுருக்கேன். கப் கேக் மோல்டுன்னு தனியாக உங்களுக்கு வந்து பேக்கிங் ஸ்டோர்ஸில் கிடைக்கிது. அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மாதிரியே பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போது நான் எல்லா கப் கேக் மோல்டுலேயும் 3/4 அளவுக்கு பேட்டரை ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஓவராக ஃபில் பண்ணிடாதீங்க. அப்போ வந்து கேக் பேக்காகி வரும்போது பொங்கி வரும்போது வெளியே வந்து சிந்திரும். அதனால் 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். நான் இங்கே 6 கப் கேக் மோல்டு வந்து அந்த டின்னில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 5 வச்சுருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே பாத்திரத்தில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு பாத்திரத்தை வந்து ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் லோ ஃப்ளேமில். அதுக்குள்ளே இந்த பேட்டரை வச்சுருக்க டின்னை வந்து இறக்கி வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி நான் ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இதை மூடி இதுக்கு மேலே வெயிட் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இப்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கப் கேக்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் ஆகிருக்கு. நம்ம 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணோம். இது வந்து ஃபுல்லாக ஆகிருக்கு. இப்போ நான் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். நான் இதுக்கு மேலே சின்னதாக ஒரு 100 N1 அப்படிங்கிற நாசில் வச்சு ஒரு டெக்கரேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் 100 N1 நாசில் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பிங்க் கலர் க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி ரோசட்டா டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். கடைசியாக இந்த கப் கேக்ஸுக்கு மேலே வந்து நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவிக்க போகிறேன். இது எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜெயாங்கிறவங்க வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து கேக் பண்ணி எனக்கு மெயிலில் வந்து அனுப்பியிருந்தாங்க பிக்சர்ஸு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல நான் ஜெயா அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கேக் ரெசிபீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அவங்க சென்ட் பண்ண பிக்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பேக்கிங்கிறது வந்து ஸ்டார்டிங் எடுத்ததுமே எல்லாத்துக்கும் கரெக்டாக வரணும்னு கிடையாதுங்க. நம்ம முயற்சி பண்ணத்தான் கேக் வந்து கரெக்டாக வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி கமெண்ட்ஸில் சொல்ல முடியாதது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் போடுறேன். இன்னும் நிறைய கேக் வெரைட்டிஸ் வந்து நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக போடுவேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.